வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜூன் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை, குரோதி வருடத்தில் ஆனி மாதம். ஆனி மாதத்தில் இது 8ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மூலம் இரவு 7:06 வரை, அதன் பின் பூராடம், திதி பௌர்ணமி காலை 7:21 வரை, அதன் பின் பிரதமை. யோகம் சித்த யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நேரில் வரலாம். நேரில் வர முடியாதவர்கள் ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. அதற்கான கட்டணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஆன்லைனில் எங்கிட்ட பேசலாம். அந்த ஆன்லைன்லேயும் நம்ம வீடியோ காலிங் மூலம் பார்த்து நேரில் வருவது போலவே பேச முடியும். அதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம அதை செய்கிறோம். திருமண பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம். அதுவும் ஆன்லைன்லேயே நமக்கு அதற்கான விஷயத்தை நம்ம கொடுக்குறோம். ஒரு ஆடியோ மெசேஜ், எத்தனை பொருத்தம் இருக்குது, என்ன மாதிரி வரன் செய்யலாம் அப்படிங்கிற சகல விஷயத்தையும் நம்ம உங்களுக்கு ஆன்லைன்லேயே சொல்கிறோம். நம்மளுடைய சர்வீஸ் இது. அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன மார்க்கமாக பலன் சொல்கிறோம். பிரசன்ன மெத்தடுங்கிறது நிறைய மெத்தட் இருக்குது. அதில் சோழி பிரசன்னம் அப்படின்னு ஒரு கேரளா மெத்தட் ஒன்று இருக்குது. அதுலேயும் நம்ம பார்த்து பலன் சொல்கிறோம். ஜாதகத்தில் பார்க்க முடியாத சில விஷயங்கள் கூட சோழி பிரசன்னத்தின் மூலம் பார்க்க முடியும். எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு தேவைப்படும் சமயத்தில், அதாவது உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியானால், அதற்கான பெரிய அளவில் பணம் செலவு பண்ணாமல் சின்ன சின்ன பரிகாரங்களே நிறையா காரியத்தை சாதிக்கும். அந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறோம். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானாதிபதி, நாளுக்குடைய கிரகம் சந்திரன். அவர் இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார். ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி, திரிகோணஸ்தானத்திற்கு அங்கேருந்து புதன் சுக்கிரனால் பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு, சூரியனாலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு நல்ல அமைப்பு. 9ஆம் இடத்திற்கு சுபகிரகங்களின் பார்வை. சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடக்கூடிய இந்த நேரம். அதனால் பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. பலருக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தூரதேசத்திலிருந்து நல்ல செய்திகள் சேரும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னா என்ன? சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், பதவி பட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ அதிர்ஷ்டமான நாள் இது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வருகிறார். அதனால் கொஞ்சம் மனம் குழப்பம் அடையும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பிறகு செயலில் இறங்க வேண்டிய தினம். கவனமாக இருக்க வேண்டிய தினம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்குரிய கிரகம் சந்திரன். 2ஆம் வீடு அப்படின்னா அது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ தனகாரகன் அப்படின்னு தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம் சந்திரன். அவர் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து மற்றொரு செல்வத்தை சொல்லக்கூடிய கிரகமான சுக்கிரனால் பார்க்கப்படுகிறார். அது ஒரு யோகம். அதனால் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். பண வரவு அதிகமாக வரும். பண வரவு வர்ற நேரம் இது. பணத்திற்கான நேரம். சிறப்பான யோகமான ரொம்ப நல்ல நாள் இது.
கடகராசிக்காரர்கள் மிக ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். உடலில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம். உடலில் ஏதாவது உபாதைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம். இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். 3 கிரகங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில், அதில் 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடம் சூரியனின் வீடு. அந்த சூரியன் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தந்தைக்கு ஏதாவது செலவு பண்ணுவீங்க, இல்லை தந்தை வழி உறவினர்களால் செலவுகள், இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏற்படலாம். இல்லை அரசு துறைக்கு ஏதாவது செலவு பண்ணுறது, இந்த மாதிரி நிலை ஏற்படலாம். இருந்தபோதும் இது நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 11ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். இந்த 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே நன்மைகள் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அப்போ இப்போ 3 கிரகங்கள் 11ஆம் இடத்துல. இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். அதில் உங்கள் ராசி அதிபதி சூரியன், அவர் 11ஆம் இடத்துல. 2-11 கூடிய கிரகம் தன லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் புதன், அவரும் 11ஆம் இடத்துல. செல்வத்தை சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், அவரும் 11ஆம் இடத்துல. அதனால் நிறைய பணவரவு ஏற்படும். அதனால் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இது சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். விருப்பப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்போது இப்போ வண்டி வாகனங்களால் லாபங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ சக்ஸஸ். சில பேர் தொழில் நிமித்தமாக வெளியூர் சென்று வருவார்கள். அப்போது தொழிலுக்கான உங்களுடைய முயற்சி வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரம். தொழில் உத்தியோகத்தில் ஒரு உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, எதிர்பார்த்த இடம் மாற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இது யோகமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே இப்போ கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த வருஷத்தில் எதுவும் ராகு கேது பயிற்சி இல்லை. அது இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கன்னி ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம் ஏற்படும். இருந்தாலும் ஏனைய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு 2-7 கூடிய கிரகம் 7ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கார். அதனால் உங்கள் கணவனுக்கு உங்களால் யோகம். அதே மாதிரி 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இப்போ வலுவாக உட்கார்ந்திருக்கார். அதனால் உங்களுடைய சகோதரர்களால் உங்களுக்கு யோகம், சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் அவர்களுக்கு நன்மை, அவர்களால் உங்களுக்கு நன்மை. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிம்பாங்க. அதனால் உங்களுடைய தம்பி தங்கைகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சொத்து பத்துக்கள்லாம் இப்போ சேரக்கூடிய நேரம். வீடு வாசல், சில பேருக்கு வீடு மாற்றி குடியேறி அங்கே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அட்மாஸ்ஃபியருக்கு மாறி சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம்லாம் இப்போ வரும். துளாராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பது அப்படிங்கிறது அது ஒரு சிறப்பான யோகம். அது ஒரு விதமான ஒரு யோகத்தை செய்யும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமைதியாக இருக்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நலமாக இருக்கிறவர்கள் சில பேர் கடன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. கடன் வாங்கும் எண்ணத்தை இந்த மனது ஏற்படுத்தும். இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை கடன் வாங்கும் எண்ணத்தை ஏற்படுத்தும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பணவரவு வரக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம். சந்திர பகவான் ராசியை கடக்கிறார். இந்த மாதிரி ராசியை சந்திர பகவான் கடந்து செல்லும்போது நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி உணவு விஷயத்தில் மட்டும் கட்டுப்பாடாக கவனமாக இருந்தால் இந்த நாள் சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். செலவுகள் ஏற்படலாம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக உட்கார்ந்திருக்கார். அதனால் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு ஏற்படும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். 6ஆம் இடத்தில் 6க்குடைய கிரகம் புதன், அவரும் இப்போ வலுவாக உட்கார்ந்திருக்கார். அதனால் இப்போது நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொன்ன அதே பலன்தான் மகர ராசிக்காரர்களுக்கும் வரும். கடன் வாங்கும் எண்ணம் சிலருக்கு ஏற்படுத்தி விட்டுரும்.
அதனால் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். சில அட்ராக்ஷனான அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து சில பேர் ஒரு லோன் வாங்கிடுவாங்க. கார் லோன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ அவசியம் இருக்காங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இல்லைன்னா இப்போ கடன் வந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த விஷயத்தில். மற்றபடி எல்லா விஷயங்களும் நன்றாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன். 11ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது ஒரு பெரிய யோகம். 5ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இருப்பது அதை விட யோகம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்ப்பது ஒரு யோகம். சந்திரன் 11ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் வீட்டை பார்ப்பது ஒரு யோகம். பதவி உயர்வு உண்டு. இப்போ நிறையா பேர் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஊதிய உயர்வோடு ப்ரமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வோடு இப்போது உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வு இதெல்லாம் உண்டு. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். கும்பராசியில் சென்ற ஆண்டு கல்யாணமான இளம் வயது தம்பதியருக்கெல்லாம் இப்போது புத்திர பாக்கியம் ஏற்படும். நல்ல ஒரு குழந்தை பிறக்கும். அதுலேயும் ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய ஒரு நேரம். யோகமான நாள், நல்ல நாள். பல பேருக்கு இரட்டை குழந்தை பிறக்கும். அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ரொம்ப யோகமான நாள். இது மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 10ஆம் இடத்தில் சந்திரன், 5 கூடிய கிரகம் 10ஆம் இடத்தில் இருந்து சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறார். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். நிறைய பேருக்கு இப்போது நல்ல வாய்க்கு ருசியான உணவுகளை உண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிடித்தமான உணவை சாப்பிடுவாங்க. அதற்கான சூழல் ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது சொத்து பத்துக்கள்லாம் சேரும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்கிற நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான, நலமான, வளமான நல்ல நாள் இது.